டிடிவி தினகரன் எக்ஸ்பைரி டேட் அரசியல்வாதியாக உள்ளார். அவரைப் பற்றி பேசி நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்க வேண்டாம் என மதுரையில் ஆர்.பி. உதயகுமார் பேட்டி. வைகை அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை 58ஆம் கால்வாயில் திறக்க கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் மனு அளித்தார். உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வைகை அணையிலிருந்து 58ஆம் பாசன கால்வாய் மூலமாக தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து வைகை அணையிலிருந்து 58ஆம் பாசன வாய்க்காலில் தண்ணீர் திறக்க கோரி ஆர்.பி. உதயகுமார் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து ஆர்.பி. உதயகுமார் பேசுகையில், தமிழகம் முழுதும் மழை பெய்தாலும் உசிலம்பட்டி பகுதி வறட்சியாக உள்ளது. வைகை அணையிலிருந்து 58ஆம் பாசன கால்வாயிலிருந்து பாசனத்துக்காக தண்ணீர் திறக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளோம். டிடிவி தினகரன் குறித்து பேச வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மீடியா வெளிச்சத்துக்காக டிடிவி தினகரன் எடப்பாடி குறித்து விமர்சனம் செய்கிறார். மீடியா வெளிச்சமில்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் டிடிவியை மறந்து விடுவார்கள். டிடிவி தினகரனின் பேச்சால் மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடைபெறாது. அவருடைய கதை முடிந்த கதை. மருந்தின் எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னால் மருந்து சாப்பிட்டால் நோய் குணமாகும். எக்ஸ்பைரி டேட்டுக்கு பின்னால் மருந்து சாப்பிட்டால் அது விஷமாகும். மருந்து வேண்டுமா விஷம் வேண்டுமா என மக்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்யாததால் நெல் முளைத்து வீணாகியுள்ளது. டெல்டா மாவட்டத்திலிருந்து ஒரு ஓட்டு கூட திமுகவிற்கு விழாது. டெல்டா விவசாயிகள் திமுக மீது கடும் கோபத்தில் உள்ளனர் என பேசினார்.